Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM Silksல் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம 1999ல் தளபதியோட துள்ளாத மனம் துள்ளும் ஒரு படத்தை பார்த்தோம். ஓகே, அப்போ எங்களுக்கு அந்த நடிகரை மட்டும் பிடிச்சிருந்தது. நமக்கு இந்த ஃபேன்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லி நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட தலைமை போய் சந்தித்து ஓகே இந்த இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி 99லேயே போய் சென்னையில் போய் ஜெய் சார் அப்பா எல்லாம் இருந்தார். கேரளாவில எல்லாம் ரசிகர் எல்லாம் இருக்காரான்னு முதல்ல கேட்டார். ஆமாம் சார் இருக்காரு. ஓகே, உங்கள் படம் அந்த துள்ளாத மனத்துள்ள இங்கே 100 days மேலே ஓடிடுச்சு. ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் மனசில் உறுதியாக இருந்தது, இனி நம்ம களத்தில் இறங்கி விளையாட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த இது அதான் இயக்கத்தோட ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு கேரளால நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க விஜய் அவர்களோட இயக்கத்தில்? நாங்கள் இயக்கத்திலிருந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த அரிசி, ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று கிட்டு அரிசி எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்காச்சும் மருத்துவ உதவி, கிட்னி பேஷண்ட்டு இந்த மாதிரில வந்தால் நாங்கள் ஏதாச்சும் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு மக்கள் இயக்கத்தில் ஆரம்பிச்சு ஏன் இவ்வளவு செலவுகள் பண்றீங்க? யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இப்போ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு. ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு நம்ம எல்லாரும் பெரிய அளவுக்கு கடவுள் மாதிரி எல்லாம் நம்ம தூக்கி கொண்டாடுறோம். எனக்கு என்னோட தலைவர் இவரு தான். அதன் சிந்தனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தலைவர் காஜா இணைஞ்சிருக்கார், தமிழக வெற்றி கழகம் பாலக்காடுல இருந்து. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிறப்பு. நாங்க ஒவ்வொரு படங்களுக்கும் நிறைய ஊர்களுக்கு போறது வழக்கம். அங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். பாலக்காடு அப்படின்னு வரும்பொழுது எங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நாங்க வந்தோம். அதை தான் நிவர்த்தி பண்ணிருக்கீங்க. இங்க வந்து யாராவது ஒருத்தர் உதவி கேட்டாலுமே கூட தளபதி வெற்றி கழகத்துல இருந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகமா இருக்கும், தளபதி மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதுன்றது பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ எப்படி இருக்கு இந்த பயணம்? யார் இந்த காஜா? எப்படி பாலக்காடுல இந்த ஒரு மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதா இருக்கட்டும், இப்ப கட்சியா மாறினதுக்கு அப்புறமா இருக்கட்டும், எப்படி பயணிக்கிறீங்க? நீங்க யாரு? நான் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். ஓகே, நம்ம 1999ல் தளபதியோட துள்ளாத மனம் துள்ளும் ஒரு படத்தை பார்த்தோம். ஓகே, அப்போ எங்களுக்கு அந்த நடிகரை மட்டும் பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அது ஒரு அசோசியேஷனா மாத்திரம்னு எண்ணம் இருந்ததில்லை. அப்ப திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லிச்சு, நமக்கு இந்த ஃபேன்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லி நாங்க கோயம்புத்தூர் மாவட்ட தலைமை போய் சந்திச்சு ஓகே இந்த இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி 99லேயே போய் சென்னையில போய் ஜெய் சார் அப்பா எல்லாம் இருந்தாரு. எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேரளால இருந்து பாலக்காடுல இருந்து நீங்க மட்டும் தான் போய் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றீங்க? ஆமா. ஓகே, எப்படி இருந்தது? அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எப்படி கேட்டாங்க? ஏன்னா பாலக்காடுல இருந்து வந்த காரணம் என்னன்னு கேட்டாங்களா? நீங்க எந்த மாதிரி விஷயம்? கேரளாவில எல்லாம் ரசிகர் எல்லாம் இருக்காரான்னு முதல்ல கேட்டாரு. ஆமா சார் இருக்காரு. ஓகே, உங்க படம் அந்த துள்ளாத மனத்துள்ள இங்க 100 days மேல ஓடிடுச்சு. அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு மாணவ மாணவிகளாகட்டும், குழந்தைகளாகட்டும் எல்லாருமே நல்ல ரசிகர் எல்லாம் வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு இப்போ தளபதி மக்கள் இயக்கம் வரைக்கும், தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் பெரிய இயக்கமா மாறிட்டு இருக்கா. இப்ப கட்சி தலைவர் ஆயிடுச்சு. ஓகே, அதான் விஜய் மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம். எனக்கு என்னன்னா, இங்க கேரளால நிறைய நடிகர்கள் இருக்காங்க. தமிழ் நடிகர்களோட படங்கள் இங்க நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. துள்ளாத மனமும் துள்ளு மட்டும் ஏன் அதை பார்த்ததும் இவருக்கு நம்ம ரசிகர் ஆகணும், இனிமேட்டு இவரு கூட நம்ம பயணிக்க போறோம் அப்படின்றது ஏன் அந்த அங்கிருந்து உங்களுக்கு ஏன் ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல, நாம அந்த படம் பார்க்கும் போதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ் அவருதான் வருவாருன்னு அன்னைக்கே எங்க மனசுல தோணிச்சு. அதே மாதிரி நடந்துருச்சு. இப்ப பெரிய மாஸ் ஹீரோ ஆனாரு, பெரிய கட்சி தலைவர் ஆயிடுச்சு. இப்ப
தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு பார்வைய எல்லாருமே பாக்குறதுன்னா அது தளபதி விஜய் சார் மட்டும்தான். நம்பிக்கையாவும் இருக்கு. நம்பிக்கையாவும் இருக்கு. ஏன்னா அவங்க நம்ம படத்துல கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷனா இருந்தாலும் சரி, அரசியல்ல புகுந்து மக்களுக்கு கொடுக்குற மன உறுதி இருக்குல்ல, நம்பிக்கை இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. மீண்டும் அந்த டைம்ல விஜய் அவர்களை சந்திக்கிறீங்களா? விஜய் அவர்களோட முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. நான் ஓகே, அது எப்போ நடந்தது? அது ஒரு வடபழனியில ஒரு கல்யாண மண்டபத்துல வந்துட்டு தளபதி வந்துட்டு ஒரு குறை ஜோடி இருக்குல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஒரு விழா. சரி, அந்த விழால தான் நாங்க முதல்ல அவரை சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் சந்திக்கிறீங்க வடவழியில அந்த கல்யாண மண்டபத்துல. ஓகே, அப்ப பெரிய நடிகர் அவரெல்லாம் இருந்தாரு. என்ன ரியாக்ஷனா இருந்துச்சு? உங்களை கேட்டாரா? யார் என்னன்னு கேட்டாரா? கேட்டாரு. அவ்வளவு கூட்டத்துல வந்துட்டு எப்படி இருக்கு, எங்க இருந்து வர்றீங்க, கேரளா இருந்து வர்றீங்களா, சூப்பர் சொல்லி இருங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு பேசலாம் சொல்லி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு எங்கள்கிட்ட பேசி எங்களுக்கு தேவையான எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்ல. ஓகே, அவர் சொன்ன வார்த்தைகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்காக நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றது என்ன, வேற என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் மீட்ல அவ்வளவு தூரத்துல நீங்க வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க, என்ன ரீசன் எல்லாம் கேட்டாரு. ஒண்ணும் இல்ல சார், படம் பார்த்து உங்க ரொம்ப இதாச்சு, இப்ப நேரடியா நீங்க வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சார் சொன்னப்போ சும்மா சிரிச்சுட்டுதான் இருந்தாரு. சரி, இங்க அந்த ரசிகர் மன்றமா நீங்க இணைஞ்சிருப்பீங்க, ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒண்ணு அப்படியே மாறுது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. அங்கிருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க மாத்திக்கிட்டீங்க? ஓகே, இவ்வளவு நாளா அவர் திரையில பார்த்தோம், ரசிச்சோம், நேர்ல போய் அவங்கள சந்திச்சு நம்ம ரசிகர் மன்றத்துல இணைஞ்சிட்டோம். அதான் இயக்கம் அவரு ஆரம்பிக்கும் போது நாங்க நினைச்சோம், ஒரு இது மக்களுக்காக ஏதாச்சும் பண்ற ஒரு இயக்கமா மாறுது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த இயக்கத்துல முதல்ல வந்து நிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சது நெக்ஸ்ட் அரசியல் தான். ஆனா அன்னைக்கே அவரு இது ஆரம்பிச்சாச்சு. ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போத அவரு மனசுல உறுதியா இருந்தது, இனி நம்ம களத்துல இறங்கி விளையாட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த அதான் இயக்கத்தோட ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு பிளட் டொனேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு இயக்கம் இருக்கு. அதுக்கு எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு நம்ம மக்களை இயக்கத்து பிளட் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் மற்ற படிக்க வைக்கிற எல்லா உதவிகளும் எல்லாமே பண்றாங்க. ஓகே, A to Z மக்களை இயக்கத்தின் சார்பாக எல்லாமே. விலையில்லா உணவகம், அதுக்கப்புறம் ரொட்டிப்பால் திட்டம், நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ச்சியா நிறைய நல்ல விஷயங்கள் அதுல பண்ணிட்டு இருக்காங்க. கேரளால பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கமா தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம பண்ண நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கேரளால நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க விஜய் அவர்களோட இயக்கத்தின் மூலமா? நாங்க இயக்கத்தின் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த அரிசி, ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று கிட்டு அரிசி எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்காச்சும் மருத்துவ உதவி, கிட்னி பேஷண்ட் இந்த மாதிரில வந்தா நாங்க ஏதாச்சும் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து. ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஏதாச்சும் உதவி, மாத்திரை அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட் டொனேஷன் நல்லா பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பெட்ஷீட், ஓகே, பெட்ஷீட்டு அன்னைக்கு எவ்வளவு குழந்தை பிறந்திருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா குழந்தைக்கும் ஒரு தங்க மோதிரம் எல்லாம் போட்டுருக்கு. என்னங்க, எனக்கு ஒரு இயக்கமா இருக்கும் பொழுது அவ்வளவு பண்ணிருக்கீங்க. என்ன எதிர்பார்ப்பு? நீங்க நான் உங்களோட டிராவல் பண்ணனால பாக்குறேன், உங்களை பாக்குறதுனால எனக்கு தோணுது. ஏன்னா உங்களோட நண்பர்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விஷயம் ஷேர் பண்ணி தான் பண்றீங்க. இந்த மனுஷன் கட்சி தொடங்குவாரா, இவரால் நம்மளுக்கு என்ன பலன்? எல்லாருக்குமே வந்து இப்போ ஒருத்தரோட பழகுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் பண்ணுவாங்க. பிறந்தநாள் அன்னைக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லா குழந்தைகளுக்கும் தங்கம் மோதிரம் வழங்குறீங்க. ஏன் அவ்வளவு பிடிக்கும் அவரு? என்ன காரணம்? ஒரு இயக்கத்துல இருந்து நீங்க பண்ணதுக்கு என்ன காரணம்ன்ற இவ்வளவு செலவுகள் பண்ணி பண்றேன்னா அது ஒரு
நல்ல விஷயமாகத்தான் நாங்க அதுக்கு பாக்குறோம். ஏன்னா தளபதி சொன்னாரு, ஒரு நம்ம 100 ரூபா சம்பாதிச்சா அது ஒரு 10 ரூபா நம்ம மத்தவங்களுக்கு செலவு பண்ணா நம்ம மனசும் நிம்மதியா இருக்கும், ஓகே. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறோம். அது அவங்க சொன்னப்ப ஆடியோ லான்ச்ல கூட அது சொல்லியிருக்கு. அந்த சொன்ன வார்த்தை தான், வேற ஒண்ணும் இல்லை. அவன் ஏதாச்சும் அவங்க சொல்றதெல்லாம் நல்லதுக்குதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இயக்கமா மாறினதுக்கு அப்புறம் நீங்க அவரை சந்திச்சீங்களா? இப்போ முதல்ல ரசிகர் மன்றமா இருந்துச்சு, அப்ப நம்ம மீட் பண்ணியாச்சு. விஜய் மக்கள் இயக்கமா மாறினதுக்கு அப்புறம் நிறைய டேர்ம்ஸ் மாத்தினாங்க, நிறைய விஷயங்கள் மாறுதல், நிறைய மாற்றங்களா ஏற்படுச்சு நாங்க நினைக்கிறோம். அப்ப மீட் பண்ணீங்களா? இனிமேட்டு இப்படிதான் இருக்க போகுது காஜா, நம்ம இப்படிதான் பயணிக்க போறோம், இந்த மாதிரிதான் பண்ண போறோம்ன்றத அந்த மாதிரி அங்க தலைமையில இருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சா? அதுக்கு நம்ம அகில இந்தியா செயலாளர் புஷி ஆனந்த் சார் தான், அவரை சந்திச்சோம். எங்களுக்கு இப்போ விக்கிரவாண்டியில மாநாடு நடந்தது, அந்த மேடையில நான் இருந்தது தளபதியோட அந்த மாநாட்டுல, மதுரை மாநாட்டுல இருந்தது. எல்லாமே புஷி ஆனந்த் சார் தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி, எதுவா இருந்தாலும் என்ன தகவல் இருந்தாலும் சாரு சொல்லுவாரு, நாங்க இங்கிருந்து கிளம்பி போவாரு. அதுக்கப்புறம் நான் தளபதியை சந்திச்சு பேசிட்டு. சூப்பர். புஷி ஆனந்த் அவர்களோட அறிவுறுத்தலின்படிதான் இங்க நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு தலைவான்னு நினைக்கிறேன், தலைவா, சுறா, காவலன், இந்த மாதிரியான படங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நாங்க ஃபேஸ் பண்ணோம். உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த நியூஸ் எல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? குறிப்பா தலைவா அப்போ நீங்க எப்படிங்க சர்வே பண்ணீங்க? அந்த படம் ரிலீஸ்ல நிறைய தலைவா அன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணல, ஓகே, கேரளாவில மட்டும் தான் ரிலீஸ். ஆமா. அப்ப அவங்களுக்கு அங்க இருக்கிற ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அப்புறம் தமிழ்நாட்டு எல்லாரும், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, எல்லா ஊர்ந்தும் வந்துட்டு இங்க பாலக்காடுல வந்து படம் பாக்குறதுக்கு வந்தாங்க. படம் பார்த்துட்டு நாங்க தான் டிக்கெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஓகே, எல்லா ஷோ அன்னைக்கு ஒரு வாரமா நாங்க அவங்களுக்கு டிக்கெட்டு, வர்றவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதே. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல, படம் பார்க்க முடியல சொல்லி. அந்த படத்துக்கு இந்த கொழிஞ்சாம்பாற அந்த இடத்துல ஒரு பையனும் இறந்து போச்சு. அப்படிங்களா? ஓகே. சோ ஒவ்வொரு விஷயங்களா இங்க பண்ணிட்டு வரும் பொழுது இப்ப கட்சியா மாறிட்டாங்க. விஜய் அவர்கள் சினிமா நடிக்க மாட்டேன், நான் இனி முழு நேர அரசியல் அப்படின்னு சொன்னதும் உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நம்ம டீம்ல இருந்து என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? திடீர்னு நாங்க அரசியல் பயணம் அவரு தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு இது கடைசி படம்னு நாங்க நினைக்கல. ஆனா அது கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே ஆரம்பிச்சது சினிமா இருந்துதான். அப்ப அது கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறதுனால எங்களுக்கு வருத்தம் இல்லை. அந்த நல்ல எந்த விஷயமாய் இருந்தாலும் அவங்க ஆரம்பிச்ச இது எல்லாமே வெற்றியோடு தான் திரும்பும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நான் டைரக்டாவே இந்த கொஸ்டின் வச்சிடறேன். நம்மளுக்கு அந்த ஆசைகள் ஒண்ணு இருக்கும், எல்லாருமே அதுக்காக தான் உழைக்கிறோம். நீங்க மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதும் சரி, ரசிகர் மன்றமா இருக்கும் பொழுதும் சரி, மக்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வழங்கியிருக்கீங்க. அப்போ இங்க பாலக்காடை பொறுத்த வரைக்கும் காஜா அப்படின்னா எல்லாருக்குமே பரிச்சயமானவர். விஜயை தொடர்ந்து அவரோட அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல, ஏன்னா தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல நின்ட்டாரு, புதுச்சேரியில அவரோட பிரச்சாரத்தையும் பார்த்தோம், அங்கேயும் தமிழக வெற்றி கழகத்தோட பங்கு இருக்க போகுது. கேரளால எதிர்பார்க்கலாமா? கேரளால கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே. இல்ல, நடிகரா ரசிச்ச கேரளா மக்கள் ஒரு அரசியல்வாதியா எப்படி ஏத்துப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க விஜய, அந்த பார்ட்டிய? இல்ல, நிறைய பேரு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, தளபதியோட பார்ட்டி மெம்பர்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. அப்ப இது கேரளாவில இன்னும் ஆரம்பிக்கல, கூடி சீக்கிரம் வந்துடும். அந்த அறிவியெல்லாம் புஷி ஆனந்த் சாரு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ஆரம்பிக்க வேண்டியது அவ்வளவுதான். அதனாலதான் ஆரம்பத்திலே அவரு எங்க என்ன பயணம் போயிட்டு அவங்க பின்னாடி நாங்களும் போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதனாலதான் இன்ட்ரோலயே நான் சொல்லிட்டேன் தலைவர் காஜா அப்படின்னு. அதனாலதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சும்மா காஜா சொன்னா யாருக்குமே தெரியாது. ஓகே, விஜய், தளபதி விஜய் சாரோட பேரு சேர்த்துட்டு அந்த விஜய், அந்த காஜா
விஜய் காஜான்னு சொன்னாதான் தெரியும் ஊர்ல. ஓகே. அப்ப அந்த எல்லா அடையாளம் உண்டாக்கி கொடுத்தது தளபதி விஜய் சார். மீண்டும் விஜய் சார்கிட்ட சந்திச்சு பேசக்கூடிய அளவுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா? நீங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க முதல் சந்திப்பு தவிர்த்து? இப்போ ரீசெண்டா நம்ம மாநாட்டுல பார்த்ததுதான், மதுரை மாநாட்டுல பார்த்துட்டோம், விக்கிரவாண்டி மாநாட்டுல பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம நேர்ல சந்திச்சு பேசுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனா அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஆனா நீங்க இங்க பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி பெட்ஷீட் வாங்கி தரீங்க, பிறந்தநாள் அன்னைக்கு இது பண்றீங்க, ஏக்கமா இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா? காஜா பாலக்காடுல இதெல்லாம் பண்றாரு தெரியும். அவர் எல்லாமே எல்லா சோசியல் மீடியா எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, நம்ம எங்க எல்லாம் நம்ம பசங்க இருக்காங்க, என்னெல்லாம் பண்றாங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க பார்த்திருக்கோம். சூப்பர். 25 வருஷமா பயணிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச 25 வருஷத்துக்கு மேற்பட்டு பயணிக்கிறீங்க விஜய் அவர்களோட. மற்ற நடிகர்களா இருக்கட்டும், இல்ல வீட்லயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஏன் காஜா அப்படி பண்ற, எவ்வளவு செலவு பண்ணுவேன், நம்ம போறது மீன்ஸ் நீங்க நம்ம குடும்பத்தை பாத்துக்கலாம்ல, நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணலாம்ல, நீ ஏன் போயிட்டு ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துல ஆரம்பிச்சு ஏன் இவ்வளவு செலவுகள் பண்றீங்க? யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஆரம்ப காலத்துல எல்லாம் அப்போ எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு போ வேண்டியதானே. அப்ப இப்போ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் இவரு எவ்வளவு பெரிய ஆளாயிடுச்சு, இப்போ ஒரு கட்சியோட தலைவர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு நம்ம எல்லாரும் ஒரு அரசியல்வாதிய பெரிய அளவுக்கு கடவுள் மாதிரி எல்லாம் நம்ம தூக்கி கொண்டாடுறோம். எனக்கு என்னோட தலைவர் இவருதான். அப்ப இவங்கள நாம கொண்டாடுறதுல என்ன தப்பு? ஓகே. அவங்க பண்றது அரசியல்வாதி தலைவர் எல்லாம் அவங்க கொண்டாடுறீங்க, நம்ம அரசியல் தலைவர் இவரு தானே, கொண்டாடுறது என்ன தப்பு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. வீட்டுல எல்லாமே என்ன சொல்றாங்க? ஏன்னா இத்தனை வருஷமா உங்களோட உழைப்பு அவருக்குன்னு கொடுத்துட்டீங்க, வீட்டுல கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்கும் என் குழந்தையா இருக்கட்டும், வயசா இருக்கட்டும், எல்லாருக்குமே தளபதியா இருந்து. ஓகே. அதான் இத்தனை வருஷமா பயணிச்சதுக்கு ஒரு பலனா நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம்னு தெரியும். இன்கேஸ் கேரளால டிவிகேவோட விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் விஜய் சாரோட தான் பயணிப்பீங்களா? அதுல மாற்று கருத்து இல்லையா? இல்ல, அதுல மாற்று கருத்து இல்லை. அவரோட தொடர்ந்து டிராவல் பண்றது. நீங்க தமிழ்நாட்டுல பாத்திருப்பீங்க, அவர் என்னைக்கு நான் அரசியல் வருவேன், கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறாரு, பேரை அறிமுகப்படுத்துறாரு, நிறைய நெருக்கடிகள் பிரஷர் கொடுக்குறாங்க. கரூர் இன்சிடென்ட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்க விஜய் சார் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் அதிகமா இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? என்னடா இவரு நடிச்சுட்டே இருந்திருக்கலாமே, தேவையில்லாம அரசியலுக்கு வந்துட்டாரு, சிலரோட கருத்து மாறி இருக்கு. ஆனா அது அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சாரத்திற்கு அவரு வர்றாரு, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேசுறாரு. அவங்க அடக்கம் நினைக்கிறேன் இந்த மாதிரி 41 பேரு உயிர் பலியாகும்னு கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டோம். இது யாரோ செஞ்ச சதிதான். அதுல எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஆனா அது அந்த உயிரை வச்சுட்டு விளையாடுற ஒரு தேவை இல்ல. எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் மக்களோட உயிரை வச்சுட்டு கண்டிப்பா செய்யக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணுகோன்னு அவங்க தளபதி மனசுல கூட நினைச்சு பார்த்திருக்காங்க. ஓகே. அது ரொம்ப வருத்தமா இது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட மெஜாரிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே. மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா இதெல்லாம் பண்ணுது யாரு, எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அப்ப இவங்க மக்கள் தளபதி மேல வச்சிருக்கிற ஒரு இது இருக்குல்ல, எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. அது என்ன அதிகமாயிடுச்சு. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவரு மறுபடியும் போய் அவங்கள பாத்துருக்கணும், அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கணும் எல்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க இத்தனை வருஷமா பயணிச்சிருக்கீங்க, ஒரு பிரச்சனைனா பார்த்து பயந்து போற ஆளா விஜய்? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா தளபதி அங்க இருந்த கூட்டம் அதிகமா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்பனா அவங்க போனது வந்துட்டு நல்ல விஷயம்தான். ஏன்னா அதிகமா கூட்டம் வந்தா இங்க அதுக்கும் யார் மேல பழி போடும்? தளபதி மேலதான் பழி போடும். இப்ப அவரு வந்துட்டு குடும்பத்தையெல்லாம் நேர்ல வந்து சந்திக்கிறோம்னு நினைச்சோம். எல்லா பிரச்சனை முடிஞ்சிட்டு அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் தளபதிய கொடுத்தாங்க. நேர்ல வந்து அவருக்கு கொடுக்க முடியல. ஏன்னா எல்லா தடைகளும் இருக்கு. ஏன்னா எல்லா அரசியல் செல்வாக்கா இருந்தாலும் எல்லாமே இப்போ அவங்க கையில தான். அவங்க பர்மிஷன் இல்லாம
வந்துட்டு ஏதாச்சும் ஆனா அதுக்கும் யார் மேல பழி போடும்? தளபதி மேலதான் பழி போடும். அப்ப அது பண்றதெல்லாம் நல்லதுதான். பொறுமையா இருக்கிறோம். அதுக்கெல்லாம் திருப்பி அடிக்கிற ஒரு காலம் வரும். அப்ப கண்டிப்பா தளபதி அதுக்கெல்லாம் கொடுப்பார். அதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு, ரொம்ப சோகமா. நீங்க பாத்திருப்பீங்க, அவருக்கு மூஞ்செல்லாம் வீங்கி ஆமா, போய். கண்டிப்பா. சோ அந்த தருணமா நீங்க பாத்தீங்களா? நம்ம மெம்பர்ஸ் கேரளா இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அப்ப விஜய் சாரோட வீடியோ பார்த்து உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கு? ஏன்னா அவரு ஒரு இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு கட்சி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், என்ன இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது கேள்வி நம்ம பட்டதில்லை. ஆனா 41 பேர் உயிருனா சாதாரணமா. அப்ப அந்த வேதனை அது கண்டிப்பா தளபதிக்கு இருக்கும். அதுதான் அந்த இதுதான் நம்ம பார்த்தது. அவங்க பேசுனது அடக்கம், சவுண்ட் அடக்கம் அதிகமா வரல தளபதி. அது அந்த வருத்தத்தோட தான். இப்ப எத்தனையோ அரசியல்வாதி வந்து எல்லா தில்லாலங்கடி பண்ணிட்டு நடிக்கிறாரு, வேற மாதிரி பேசுறாரு. இவரு உண்மையான பச்சையான மனிதன். ஓகே, அதான். கட்சி ஆரம்பிச்சதுமே சிஎம் ஆயிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்களே சில. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? கேரளால தான் இருக்கீங்க, பட் தமிழ்நாட்டுல பார்க்கும் பொழுது நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய தலைவர்கள் இப்பயே நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கட்சி தொடங்கினதுமே அவர் சிஎம் ஆயிருவாரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு அவங்க வாயாரே சொல்றாங்க, அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுமா. ஓகே ஓகே. அதனாலதான் அந்த பேச்சு. இப்போ கட்சி ஆரம்பிச்சது, இப்போ ஆம் ஆத்மா பார்ட்டி வந்துட்டு கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்குள்ள டெல்லியில அவங்க சிஎம் ஆகலைங்களா? மாற்றங்கள் எப்ப வேணச்சா வரலாங்க. அது இப்போ கட்சி ஆரம்பிச்ச உடனே வரலாம், சிலப்போ 2, 3, 5 வருஷம் முடிஞ்சிட்டு வரலாம், எப்ப வேணச்சா வரலாம். எல்லாமே தேர்வு செய்தது மக்கள் தான். மக்கள் நினைச்சாருன்னா யார சிஎம் ஆக்கணும், யார ஒதுக்கணும் மக்களுக்கு தெரியும். இத்தனை வருஷம் உழைப்பு, நாளுக்கு நாள் நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் கண்டிப்பா தளபதி அவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, கட்சி அலுவலகத்துக்கும் தெரியும். உங்களோட பயணம் தொடரட்டும். இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கேரளா ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜய் சாருக்கா இருக்கட்டும், என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க. தளபதி மக்கள் இயக்கமா இருந்து இப்ப டிவிக்கே வரைக்கும் தளபதி வந்திருக்காரு. அப்ப அவரோட மூவி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த மூவி கிடக்க இப்போ பல தடைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இப்ப டிவிக்கே தலைவராக இருந்து இனி 2026 ஏப்ரல் மாசத்துல எலெக்ஷன் வரும்போது தளபதிய ஓட்டு போட்டு எல்லாரும் சிஎம் ஆகணும் தான் என்னோட ஆசை. அப்ப எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் தளபதிய 2026 சிஎம் ஆக உங்களோட வாக்குகளை, உங்களோட குடும்பத்தோட வாக்குகளை எல்லாமே தளபதிக்கு போடுங்க. நன்றி. ரொம்ப நன்றி பிரதர்.